நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய விவசாய அணியினுடைய பொறுப்பாளர்களுக்கான அறிமுக கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அதிலே நானும் ஒருவனாக கலந்து கொண்டு விட்டு பத்திரிகை நண்பர்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். என்னோடு விவசாய அணியினுடைய மாநில தலைவர் அண்ணன் ஜி கே நாகராஜன் அவர் உட்பட பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் என்னோடு இருக்கின்றார்கள். நேரடியாக கேள்விகள் கேளுங்கன்னா பதில் சொல்லிடுவோம். இன்னைக்கு விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், ஒரு மாவட்டத்திற்கு ஜேடி அக்ரிகல்ச்சர்னு ஒருத்தர் இருக்கிறார், ஜாயிண்ட் டைரக்டர் அக்ரிகல்ச்சர். அதான் மாவட்டத்தில் ஒரு விவசாயம் சம்பந்தப்பட்ட அரசு பொறுப்புல உயர் அதிகாரி. அவர் எல்லா மாவட்டத்திலும் என்ன வேலை செய்யறாருன்னு நீங்களே பாருங்க, பத்திரிகை நண்பர்கள் பாருங்க. விவசாயத்தை தவிர எல்லா வேலைகளும் செய்வாங்க, எல்லா இன்சார்ஜும் அவங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. அவர்கள் யாருக்கும் கூட எதையும் போய் மேற்பார்வையிடுவதற்கோ பார்ப்பதற்கோ வேலை இல்லை. ஆனால் இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்தவரை நான் சும்மா அரசு அந்த மாதிரிலாம் சொல்ல விரும்பலீங்கன்னா, இன்னைக்கு விவசாயத்திற்கு முன்னுரிமை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஜேடி அக்ரிகல்ச்சர் பல இடத்துல டாஸ்மாக் கோ இன்சார்ஜாக கூட இருக்கிறாங்க. பல எல்லா இடத்திலும் நடந்துகிட்டு தான் இருக்கு, நடக்க ஆரம்பித்திருக்கிறது. இது இப்ப மட்டும் இல்லை, எப்பொழுதும் நடக்குது. அதனால் இதற்கு ஆட்சியாளர்கள் மனசுல விவசாயத்தை முன்னுரிமைப்படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணம் வரணும். உதாரணத்துக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற 19ஆம் தேதி கோயம்புத்தூருக்கு நேரடியா வர்றாங்க. தென்னிந்தியா இயற்கை விவசாயிகள் சம்மேளனம் இங்க நடக்க இருக்கிறது. அதெல்லாம் நம்முடைய விவசாய பெருமக்களை சந்திக்கிறாங்க. 5000க்கும் மேற்பட்ட இயற்கை விவசாயம் செய்யக்கூடிய இளைஞர்களை சந்திக்கிறாங்க. தென்னிந்தியாவில் பணி செய்யக்கூடிய 50 சயின்டிஸ்ட் விஞ்ஞானிகளை சந்திக்கிறாங்க. காரணம், இன்னைக்கு இந்தியாவை பொறுத்தவரை இயற்கை விவசாயம் என்பது காலத்தினுடைய கட்டாயம். இயற்கை விவசாயம் காலத்தினுடைய கட்டாயம். மண்ணில் இருக்கக்கூடிய கார்பன் கண்டென்ட் என்பது 0.5% கீழே போக ஆரம்பித்திருக்கிறது. 0.5% கீழே கார்பன் கண்டென்ட் மண்ணில் போயிருச்சுன்னா அந்த மண்ணை பொறுத்தவரை அது மலடுத்தன்மை அந்த மண்ணுக்கு வந்துடும். எதுவுமே இங்க விளைவிக்க முடியாது. ஒரு மண்ணுக்கு குறைந்தபட்சம் 4.5% கார்பன் கண்டென்ட் இருந்தால் மட்டும்தான் இங்கே விவசாயம் செய்ய முடியும். இன்னைக்கு தமிழகத்தில் டிஎன்ஏயு சமீபத்தில் நடத்திருக்கக்கூடிய ஆய்வறிக்கை பார்த்தீங்கன்னா 7 ஜோன்லயுமே சராசரியாக கார்பன் கண்டென்ட் 0.5 கீழே போயிருக்கு. அதனால இதெல்லாம் இன்னைக்கு தலையாய பிரச்சனை, நம்ம பிக்ஸ் பண்ணி ஆகணும். நாடு மாடுகளை ஊக்குவிக்கணும், அதிகமா சப்சிடி கொடுக்கணும். விவசாய பெருமக்கள் இன்னைக்கு ஒரு காங்கேய மாடு வாங்குறாங்கன்னா 3 லிட்டர் பால் கறக்க முடியுது. அது அவங்க 40 ரூபாய்க்கு போய் சொசைட்டில ஊத்தி அதன் மூலமாக மாட்டை அவங்களால பராமரிக்க கூட முடியாது. இன்னைக்கு அரசுகள் சப்சிடி கொடுத்து மாடு வாங்கி கொடுக்கணும். ஒரு விவசாயிக்குமே என்னை பொறுத்தவரை 80%, 90% மானியம் கொடுக்கணும். மாடு வந்தா மட்டும்தான் கார்பன் கண்டென்ட் பிக்ஸ் ஆகும். அதனால நிறைய விஷயங்கள் பேசுவாங்கன்னா அதெல்லாம் அண்ணன் சொல்வது குறிப்பாக ஏதோ ஒரு பகுதியில் உரத்துல பிரச்சனையாக நடந்திருக்குன்னு. இதற்கெல்லாம் அடிப்படை விவசாயத்தை பிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரணும். அதனாலதான் நம்முடைய விவசாயத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் அவர்களும் கோயம்புத்தூரை தேர்ந்தெடுத்தாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்தினுடைய விவசாய அமைச்சர்களை கூப்பிட்டு காட்டன் ப்ரொடக்டிவிட்டி, பருத்தியினுடைய உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கான மீட்டிங் இங்க தான் நடந்தது. அதிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், பிரதமர் அவர்கள் நேரத்தை ஒதுக்கி கோயம்புத்தூர் இதுக்கு மட்டும் வர்றாங்க. வேற எந்த நிகழ்ச்சி இல்லை, கட்சி நிகழ்ச்சி இல்லை, பாரதிய ஜனதா கட்சியோட நிகழ்ச்சி கூட இல்ல. பிரதமர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த 2.5 மணி நேரம் 3 மணி நேரமும் விவசாயிகளுக்காக கொடுத்திருக்கிறாங்க. அதற்காக மட்டும் தென்னிந்தியா வந்துட்டு ஐயா நம்மாழ்வார் அவர்கள் பேர்ல இந்த நிகழ்ச்சி நடக்க இருக்கிறது. அதனால அடிப்படையிலிருந்து பிரச்சனையை பிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம மீட்டிங்ல பேசின முக்கியமான விஷயம் கூட. கேளுங்க அண்ணா, நான் விவசாய பிரச்சனைக்கு வர்றேன். ஃபர்ஸ்ட் ஜெனரல் பிரச்சனை பேசி வந்துடுறேன். ஆனா முதல் முறையாக நம்முடைய இந்தியாவில் அதை பார்க்கின்றோம். படித்தவர்கள் எத்தனையோ மாநிலம், அதாவது குஜராத்தில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் ஹைதராபாத்தில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். காரணம், கோவிலுடைய பிரசாதத்தில் கேஸ்டர் ஆயில், நம்முடைய கொட்டமுத்து, அந்த எண்ணெயை பயன்படுத்தி கோவிலுடைய பிரசாதத்தில் ரைசின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் காம்போசிஷனை கலந்து அதன் மூலமாக நிறைய பேர்த்தினுடைய உயிரை எடுக்க வேண்டும் என்பதற்காக திட்டம் போட்ட ஒரு டாக்டர் குழு கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அப்புறம் குஜராத், ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஹரியானா, டெல்லி, உத்தரப்பிரதேஷ், இந்த 5 மாநிலமும் சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய டாக்டர் குழு சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள். அல்ஃபலா யூனிவர்சிட்டியினுடைய டாக்டர்கள் நிறைய பேர் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க. அதனால இது அதிர்ச்சி தான். கைது செய்யப்பட்டிருக்கக்கூடியவர்கள் மீடியாவில் நீங்க கருத்து சொல்லியிருக்கிறீங்க. அவங்க சொன்ன ஆரம்ப கருத்து என்னன்னா, டாக்டரை யாருமே சந்தேகப்பட மாட்டாங்க, டாக்டரின் மீது மக்கள் மரியாதை வைப்பாங்க,
ஆனால் இன்னைக்கு மருத்துவர்கள், அதனாலதான் அந்த கவர்ல வந்தோம். எங்களை பொறுத்தவரை 26/11 நவம்பர் 26 மும்பை நடந்தது போன்று டெல்லியில் நடத்த வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. அதற்காகத்தான் அதெல்லாம் செஞ்சோம்னு. இது ரொம்ப அபாயகரமானது, ஆபத்தானது. அதனால் அரசியல் கட்சிகளை தாண்டி எல்லோரும் ஒட்டுமொத்தமாக இணைந்து இதை கண்டிக்கணும். நம்முடைய நாட்டில் ஹோம் கிரவுண்ட் டெரரிஸ்ட் நமக்கு வேண்டாம். நாட்டுக்குள்ள உற்பத்தி ஆகக்கூடிய தீவிரவாதி வேண்டாம். அதே கூட தீவிரவாதத்தை பொறுத்தவரை தொடர்ந்து என்னுடைய கருத்து, மதத்தை தாண்டியது. எந்த ஒரு மதத்துக்கும் தீவிரவாதம் நம்ம சொல்லக்கூடாது. ஆனாலும் சில மதத்துல சில நபர்கள் ஒரு மதத்தை தவறா பயன்படுத்தி தவறான நெரேட்டிவை பிக்ஸ் பண்ணி இதை பண்றாங்க. இன்னைக்கும் ஆரம்ப கட்ட டிவியில நீங்க சொல்லி இருப்பது டர்க்கி தான் அதற்கு பேஸா இருந்திருக்கு. அங்கிருந்து தான் மூளைச்சலவை நடைபெற்று இருக்குன்னு. அதனால் இது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கிறது. அதே நேரத்தில் நம்முடைய காவல்துறை நண்பர்கள், ஏடிஎஸ் டீம், டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எல்லாம் மிக துரிதமாக இந்த வேலையை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனாலும் 13 நபர்கள் டெல்லி செங்கோட்டைக்கு பக்கத்தில் அப்பாவிகள் இறந்திருப்பது மிக ஒரு மோசமான ஒரு தீவிரவாத தாக்குதல். அதற்கு நேற்று நம்முடைய கேபினெட் அவர்கள் எல்லோரும் இணைந்து கேபினெட்டில் அஞ்சலி செலுத்தி இருக்கிறாங்க. நாமும் அஞ்சலி செலுத்தி இருக்கின்றோம். அதனால இந்தியாவில் இது போன்றதெல்லாம் கோவில் பிரசாதத்தில் கலக்கணும் அப்படின்னு ஒரு டீமு, நாங்க மும்பை மாதிரி ஒரு அட்டாக் டெல்லியில் நடத்தணும் அப்படின்னு திட்டமிட்ட ஒரு டீமு. இது யாராக இருந்தாலும் கூட ஒரு மாநிலம் தாண்டி 5 மாநிலத்தில் அந்த நெட்வொர்க் இருக்கு. அதனால் எல்லா அரசியல் கட்சிகளும் சித்தாந்தத்தை தாண்டி ஒன்றாக இணைந்து அடிப்படையில் வேரிலிருந்து இதை பிடுங்கி எறிய வேண்டிய காலகட்டம் என்று நாங்கள் பார்க்கின்றோம். தமிழகத்தை பொறுத்தவரை நம்முடைய டீம் ஏடிஎஸ் டீமாக இருக்கட்டும், நம்முடைய சிறப்பு டீம் எப்பவுமே ரொம்ப பக்காவா தான் இருக்கிறாங்கன்னா. ஆனாலும் இன்னைக்கு காலத்தினுடைய சக்கரம் ISIS மாடியூல்ஸ் தமிழ்நாட்டுக்குள்ள சமீபத்தில் சேலம் பக்கத்துல நாம் ஏற்கனவே பேசியிருந்தோம். ஒரு ஆண்டுக்கு முன்பு கோயம்புத்தூர்ல போன ஆண்டு அது போன்ற விஷமிகள் உள்ள வந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால் என்னுடைய வேண்டுகோள் முதலமைச்சர் அதுக்கு தனி கவனம் கொடுக்கணும். சிறப்பான அதிகாரிகளை பணி செய்ய வைக்கணும். முதலமைச்சர் கண்காணிக்கணும் அடிப்படையில். அவர் தான் இன்னைக்கு அமைச்சராகவும் அவங்க தான் இருக்கிறாங்க. நமக்கு தனியா ஹோம் மினிஸ்டர் கிடையாது, முதலமைச்சர் தான் அமைச்சரும் கூட. ஆனால் மற்ற எந்த மாநிலத்திலும் விட தமிழகத்தில் ஆபத்து அதிகம். காரணம் எக்கனாமிக் பொட்டன்ஷியல். மற்ற மாநிலத்தை விட நம்ம பொருளாதாரத்தில் ரொம்ப முன்னாடி இருக்கும். ஒரு சென்னையோ கோயம்புத்தூரோ வேறு பகுதியோ தீவிரவாதிகளுக்கு எப்பொழுதுமே ஒரு அட்ராக்டிவ் டார்கெட். அதனால் நாம் எப்பொழுதும் கண்ணும் கருத்துமா இருக்கணும். அரசியல் கட்சிகள் சித்தாந்தத்தை எல்லாம் தாண்டி இதுல எல்லோரும் ஒருங்கிணைந்து இருக்கணும். முதலமைச்சர் அவர்கள் தனி கவனம் செலுத்தணும். சிறப்பான அதிகாரிகள் இதுல எப்பொழுதுமே கண்காணிப்பில் இருக்கணும். ஏன்னா அப்பொழுதுதான் பாதுகாப்பாக நீங்களும் நானும் இருக்க முடியும். காரணம், டெல்லி இந்த மாதிரி பிரதேசங்கள்லாம் காஷ்மீர் பாகிஸ்தானுக்கு அருகாமையில் இருக்கு. இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய அந்த தீவிரவாத தாக்குதல் கூட சூசைடு கார் பிளாஸ்ட் டெல்லியில புல்வாமாவிலிருந்து நேரடியாக லிங்க் இருக்கு அவங்களுக்கு. நாம இன்னைக்கு பார்டர்ல இருந்து ரொம்ப தூரம் இருக்கோம். நம்ம பக்கத்துல இன்டர்நேஷனல் பார்டர் ஸ்ரீலங்காவை தவிர யாரும் இல்ல. நமக்கு டெல்லிக்கு இருக்கக்கூடிய அச்சுறுத்தல் சென்னைக்கு இல்லை என்று சொன்னாலும் கூட நாம் இன்னும் தீவிரமாக, இன்னும் உன்னிப்பாக, இன்னும் கவனத்தில் இருக்க வேண்டிய அவசியம் தமிழகத்திற்கு இருக்கு மற்ற மாநிலத்தை விட. ஆனா டெல்லியை பொறுத்தவரை நான் எப்படி பாக்குறேன்னாங்கன்னா, அந்த குண்டு வெடிப்பு நடந்த நாளுக்கு 3 நாட்களுக்கு முன்பே எல்லாத்தையும் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு இன்டெலிஜென்ஸ் வச்சு டாக்டரை கைது பண்றாங்க, அமோனியம் நைட்ரேட்டை கையில பிடிக்கிறாங்க, AK-47 ரெக்கவர் பண்றாங்க. அப்ப இந்த சம்பந்தப்பட்ட நபர் டெல்லியை பொறுத்தவரை அது பேனிக் அட்டாக்காக அவர்கள் குறித்த நாளை விட முன்பாக அந்த அட்டாக் நடத்தி இருக்கிறாங்க. ஆனா குறித்த நாளை பொறுத்தவரை அவங்க பல இடத்துல நடத்தின 3 கார். நேத்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஒரிஜினல் பிளான் டெல்லியில 3 இடத்துல காரை வைக்கணும். ஒரு I-20, ஒரு 3 கார், ஃபோர்டு, இன்னொன்னு பிரெஸ்ஸா, 3 காரை 3 இடத்துல வச்சு வெடிக்கணும். அப்புறம் ஒரு 4 நபர்கள் AK-47 வச்சு பல பேருக்கு சுடணும் அப்படிங்கறது அவங்க பிளான். சோ குண்டு I-20 கார்ல வெடிக்க வச்சுட்டாங்க. பேனிக் ஆகி அதை முன்பே எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. அந்த கார் மாட்டிருன்னு. நேற்று ஃபோர்டு காரை பிடிச்சிட்டாங்க. அந்த 2வது காரை பிடிச்சிட்டாங்க. நீங்க 3வது காரை தொலாகிட்டு இருப்பதாக டிவியில நீங்க சொல்லி இருக்கிறீங்க. அதே நேரத்தில் அந்த AK-47 பிஸ்டல் அதையும் ரெக்கவர் பண்ணிட்டாங்க. நாம் எப்பொழுதுமே சொல்லணும், இதில் நான் அரசியல் பேச விரும்பல. எப்பொழுதுமே நாம் சொல்லுவோம், 100 முறை திட்டமிட்டா போலீஸ்காரங்க 100 முறையும் ஜெயிக்கணும். ஆனா தீவிரவாதி ஒரு முறை ஜெயிச்சா போதும். அதனால இன்னைக்கு காவல்துறை அவர்கள் 100 முறை நடக்கக்கூடிய விஷயத்தையும் 100ஐயும் அவங்க பிடிக்கணும். ஒன்றுல லைட்டா மிஸ் ஆனா கூட, கடைசி நேரத்தில் மிஸ் ஆனா கூட டெல்லி மாதிரி ஆயிரும். அதனால நாம் காவல்துறையும் இந்த நேரத்தில் உயிரை பணம் கொடுத்து பணயம் வைத்து முன்னாடி இருக்கிறாங்க. டெல்லியை பொறுத்தவரை இவங்க பிடிக்க ஆரம்பிக்க உடனே பேனிக் ஆகி அந்த கார் பாம் எக்ஸிகியூஷன் பண்றாங்க.
அதனால் இதை வந்து எல்லா அரசியல் கட்சிகளுமே இதை வந்து அரசியல் ஆக்கல. அது வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு விஷயங்கன்னா எல்லோருமே இதை வந்து ஒரு லாங்கர் ஆங்கிள் புரிஞ்சுக்கிட்டாங்க எல்லா அரசியல் கட்சிகளுமே, காங்கிரஸ் உட்பட. அதனால் இன்னும் நம்முடைய பாதுகாப்பு படைக்கு நாம் இன்னும் அதிகாரம் கொடுக்கணும். அவங்க இன்னும் ரூட்ஸுக்கு போகணும், வேருக்கு போகணும். யாராக இருந்தாலும் கிள்ளி கொண்டு வர வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். அண்ணா ஏற்கனவே நான் சொன்னது போல முதல் முறையாக பெண் டாக்டர்கள் நம்ம பார்க்கிறோம். ஆனா பெண் டாக்டரை பத்தி பேசுறவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப நல்ல லேடி தான், ஒரு 10 ஆண்டுகள் 5 ஆண்டுகளுக்கு முன்பு வரை நல்லா தான் இருந்தாங்க. அப்புறம் டெலிகிராம் குரூப்ல எல்லாம் வேற வேற பிரீச்சர்ஸ், வெளியூர்ல குறிப்பா டர்க்கியை சார்ந்த சில பிரீச்சர்ஸ் எல்லாம் அவங்கள பிரீச் பண்ணி மூளை செலவை செய்து இதை ஆயுதத்தை கையில் எடுக்க வைத்திருக்கிறாங்கன்னு. அது நமக்கு இன்னைக்கு வந்து என்னுடைய அன்பான வேண்டுகோள், நம்முடைய எந்த மதமாக இருந்தாலும், மதத்தினுடைய தலைவர்கள் இஸ்லாம் மதமாக இருந்தாலும் கூட, மதத்தினுடைய பெரியவர்கள், தலைவர்கள், மசூதியினுடைய பொறுப்பாளர்கள் அவங்கெல்லாம் அதை பேச ஆரம்பிக்கணும். காரணம், மதத்தை பற்றி இன்னும் ஆழமா பேசணும். யாராவது லோன் வுல்ஃபாங்க, லோன் வுல்ஃப் அட்டாக்கும்பாங்க, யாராவது ஒரு தனி மனிதன் ஒரு மதத்தை தவறாக புரிந்து கொண்டு அந்த மதத்தினுடைய பேர்ல அட்டாக் பண்ணணும்னு நினைச்சா கூட அந்த மதத்தினுடைய பெரியவர்கள் அவங்க தான் ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ். அவங்க இதெல்லாம் கொஞ்சம் சீரியஸா கையில் எடுக்கணும், பேசணும். எல்லா மதத்துக்கிடையே ஒரு ஒற்றுமையை விதைக்கணும், அது ரொம்ப முக்கியம். எல்லா மதத்துக்கிடையில ஒரு சகோதரத்தன்மையை விதைக்கணும், அதுவும் நாம் செய்ய வேண்டிய வேலை. அரசியல் கட்சிகள் இருக்கலாம், சித்தாந்தங்கள் இருக்கலாம், சண்டை போடலாம், அது வேற. ஆனா மதத்தினுடைய தலைவர்கள் அதையெல்லாம் தாண்டி ஒருங்கிணைந்து பணியாற்றணும். ஏன்னா அப்பதான் அந்த லோன் வுல்ஃப் அட்டாக்கை தடுக்க முடியும். இது அமெரிக்கா போன்ற பகுதியில் பாத்தீங்கன்னா அது வேற மாதிரி ரேடிக்கல் இதா இருக்கு, ஓக்கு ஒரு மாதிரி ரேடிக்கலா போகுது. யூரோப்ல வேற மாதிரி இருக்கு. இன்னைக்கு இந்தியால முதலாக இது பாக்குறோம். குறிப்பாக டெல்லி தலைநகர்ல 10 ஆண்டுகளுக்கு பின்பு நடந்திருக்கக்கூடிய முதல் தாக்குதல் இது. அதுவும் படித்த ஒரு நபர், அதுவும் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு நேரடியாக சம்பந்தம் இல்லாம வெளியே ஒரு ஆள் எக்ஸிக்யூட் பண்ணி சப்போர்ட் அங்கிருந்து கொடுக்கப்பட்டிருப்பது. எப்பவுமே தீவிரவாதிகள் பாத்தீங்கன்னா ஒரு மாநிலத்திலிருந்து வெளியே வருவாங்க. அதனால் நிச்சயமாக செக்யூரிட்டி லீடர்ஸ் இதெல்லாம் பார்ப்பாங்க, நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்புவோம். தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு வந்து எப்படி இருக்குங்க? கோயிலுக்குள்ளேயே போய் 2 பேர் வெட்டுறாங்க, போலீஸ் குவார்டர்ஸ்லயே போய் உள்ள வெட்டி வராங்க. சட்டம் ஒழுங்கு அண்ணா இன்னைக்கு புரியலீங்கண்ணா. நானும் பல இடத்துல வந்து பல விஷயமா அதை சொல்லி பார்த்துட்டேங்கண்ணா. அதனால தமிழகத்தை பொறுத்தவரை இன்று அதே காவல்துறை தான், அதே அதிகாரிகள் தான், அதே நபர்கள் தான் இருக்கிறாங்க. ஆனாலும் குற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு. நடக்கக்கூடிய ஒரு குற்றமே சமூக வலைதளத்தில், டிவியில் இன்னைக்கு ஹைலைட் ஆகுது. அதனால இன்னைக்கு சமூகமாக நாம் இதை பார்க்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு ஆட்சியாளர்களை பொறுத்தவரை நாம் ஒரு பக்கம் குற்றம் சுமத்திக்கிட்டு தான் இருக்கோம். அது என்னை பொறுத்தவரை சரிதான். ஏன்னா எப்பொழுதுமே நாம் செய்வதுதான், ஆட்சியாளர்கள் தான் காவல்துறை கையில வச்சிருக்கிறாங்க, நடவடிக்கை எடுக்கணும். அதே நேரத்தில் சமூக விரோதம் என்பது சமுதாயத்தில் இன்னைக்கு அதிகமாகிட்டு இருக்கு. அது என்னன்னு எனக்கு தெரியலீங்கன்னா, ஒரு பக்கம் கஞ்சா புழக்கம் அதிகம், இன்னொரு பக்கம் கோர்ட்டு கொஞ்சம் இன்னெஃபிஷியன்டா இருக்கிறாங்க, தண்டனை வருவதற்கான வாய்ப்புகள் குறைவா இருக்கு. மூன்றாவது, குற்றம் செய்தவர்களே திரும்பி வந்து செய்யறாங்க. எனக்கு கோயம்புத்தூர்ல அந்த கேஸ் உதாரணமா எடுத்துக்கங்க. 3 நபர்கள் வர்றாங்க, இன்னொரு மாவட்டத்தை சார்ந்தவர்கள், படிக்கக்கூடிய குழந்தைகள், காரு, அது ஒரு அனானிமஸ் இடத்துல நிக்குது, அருவாளை வச்சு காட்டுறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு தைரியம் எங்கிருந்து வருதுங்கண்ணா? அதனால இன்னைக்கு சமூகமாக நாம் இதை பார்க்கணும். நாம இன்னைக்கு மைக் இருக்கு, அரசியல்வாதியா பேசிட்டு போறோம் அப்படிங்கிறது ஒரு பக்கங்கண்ணா. அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட சமூகமாக நம்ம சிந்திக்கணும். இன்னைக்கு வந்து வயலன்ஸ் வந்து குளோரிஃபை பண்றோம், படத்துல குளோரிஃபை பண்றோம், ஜாதிய சில படத்துல குளோரிஃபை பண்றோம், வயலன்ஸை குளோரிஃபை பண்றோம். அதை நம்ம ஸ்டாப் பண்ணுங்கன்னா ஸ்கூல்ல கொஞ்சம் இன்னுமே கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா மாரல் சயின்ஸ் லெசனை கொண்டு வரணும். ஏன்னா நிறைய சமூக விரோதிகள் இன்னைக்கு தைரியமா வர்றாங்க. அதனால அடிப்படையில எல்லோருக்கும் கடமை இருக்கு. ஒரு முறையும் காவல்துறையின் மீது கை நீட்டி குற்றம் சுமத்துவதை விட இன்னைக்கு எல்லோருக்கும் அந்த கடமை இருக்கு, அதை செய்யணும். குறிப்பாக திமுக அரசை பொறுத்தவரை 5 ஆண்டுகள்ல 4.5 ஆண்டுகள்ல அது எல்லோருக்குமே தெரிந்ததுதான். அவர்களுடைய வேலையை அவர்கள் சிறப்பாக செய்திருக்கணும். காவல்துறையை பொறுத்தவரை பெரிய கோட்டை விட்டிருக்கின்றார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனாலும் காவல்துறை அதிகாரிகள் தங்கள் கடமையை செய்யலாமே. ஏன்னா அருவாள் எடுத்து டெம்பிள்குள்ள போறதுக்கும் ஒரு ஆட்சியாளருக்கும் என்னென்ன சம்பந்தம்? ஒரு அருவாள் எடுத்துக்கிட்டு யாரோ போறாங்க அப்படின்னா பேசிக் அங்க போலீசிங்ல ஃபெயில் ஆயிருக்கு, நைட் ரவுண்ட்ஸ் எங்கேயோ ஃபெயில் ஆயிருக்கு, அந்த ரவுடிகள் பெரேட் நடத்துறதுல ஃபெயில் ஆயிருக்கு, ஸ்டேஷன் கூப்பிட்டு ரவுடி ரெஜிஸ்டர் பண்றதுல ஃபெயில் ஆயிருக்கு. அதனால சில காரணங்கள் அரசியல் நம்ம நேரடியா சொல்லலாம், கையை கட்டிட்டீங்க உள்ள விடலின். ஆனா இன்னைக்கு நடக்கக்கூடிய எத்தனையோ காரணங்கள் பேசிக் போலீசிங்ல ஃபெயிலியரா இருக்கு. இப்ப கோயம்புத்தூரை பொறுத்தவரை அது பேசிக் போலீசிங் ஃபெயிலியர். அந்த இடத்துக்கு காவல்துறை ஏன் ரோந்து போகல? 40 ஆண்டுகளாக அது பிரச்சனைக்குரிய பாதை, அது முள்ளும் புதருமா இருக்கக்கூடிய பாதை. யாருமே அங்க போக மாட்டாங்க. பிக் பாக்கெட் அடிக்கிறவங்க இருக்கிறாங்க, கஞ்சா விற்கிறவங்க இருக்கிறாங்க. தெரிஞ்ச இடத்துல காவல்துறை எப்படி அதை கோட்டை விடலாம்? அந்த ஏரியாவுடைய போலீஸ் இன்ஸ்பெக்டரோ நைட் பீட்டோ ஏன் அங்க போகல? 10 மணிக்கு ஒருக்கா, 1 மணிக்கு ஒருக்கா, 3 மணிக்கு ஒருக்கா அவங்க போகணுமே, ஏன் போகல?
இதெல்லாம் அடிப்படை கேள்விகள். அதனால் காவல்துறையும் உள்ள தன்னை பார்த்து கொண்டு தங்களிடம் இருக்கக்கூடிய தவறுகளை திருத்திக்கணும். அரசியல்வாதிகள் ஆட்சியில் இருக்கிறவங்க இன்னும் சுதந்திரத்தை கொடுக்கணும். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக அரசுல நம்முடைய முதலமைச்சர் அவர்களே காவல்துறை அமைச்சரா இருக்கிறாங்க. அவர் இன்னும் சிறப்பாக இதை கையாள வேண்டிய கட்டாயம் முதலமைச்சருக்கு இருக்கு. இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை மட்டுமல்ல, எதிர்பார்ப்பு மட்டுமல்ல, வேண்டுகோள் மட்டுமல்ல, தமிழக மக்களுடைய குரலை நாங்கள் வெளியே சொல்லுகின்றோம். அதுல என்ன தவறுங்கண்ணா? என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்றேன். நான் மண்ணை சாப்பிட முடியுமா? நான் பிசினஸ் செய்யறேன். அதுல யாரையாச்சும் அடிச்சு பிடுங்கன்னா, மிரட்டுன்னா, உங்களுடைய பணத்தை வாங்கன்னா, இந்த பணத்தை வாங்கன்னா, என்னுடைய தொழில் நான் செய்யறேன், என்னுடைய விவசாயம் நான் செய்யறேன், என்னுடைய அரசியல் நான் செய்யறேன். இதுல எதை தவறாக நீங்கள் பார்க்கின்றீர்கள்? நான் எங்கிருந்து சாப்பிடுவேன்? என் குழந்தைங்களுக்கு எங்கிருந்து ஃபீஸ் கட்டுவேன்? எதை செய்தாலும் நியாயமான முறையில் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றேன். என்னை எந்த தொழிலும் செய்ய வேண்டாம் கையை கட்டி போட்டு விட்டு உட்கார வச்சீங்கன்னா நான் எங்கிருந்து சாப்பிடுவேன்? நாளை காலையில் எங்கிருந்து நான் சட்டை போடுவேன்? எங்கிருந்து நான் அரசியல் பண்ணுவேன்? என் காருக்கு நான் டீசல் எங்கிருந்து போடுவேன்? அதனால எல்லா வேலைகளும் நான் செய்யறேன். செய்யக்கூடிய வேலைகள்ல தவறு நீங்க சொல்லுங்க. ஆனா இந்த கம்பெனி ஆரம்பிச்சீங்க, இந்த கம்பெனில தவறு இருக்கு சொல்லுங்க. இந்த கம்பெனி இன்கம் டாக்ஸ் கட்டல சொல்லுங்க. இந்த கம்பெனில ஜிஎஸ்டி கட்டல சொல்லுங்க. அதனால நான் எந்த தொழிலுமே செய்யக்கூடாது என்று சொல்வதற்கு யாருக்கு இங்க உரிமை இருக்கு? நான் செய்யக்கூடிய தொழில யாருக்கு பாதிப்பு இருக்கு? நான் ஏதாச்சும் ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரி வச்சு அதுல ஏதாச்சும் ஒரு மீனை போய் சாவடிச்சுனா, தண்ணியை நான் பால் படுத்தினா, மாசு பண்ணா சொல்லுங்க. எந்த தொழிலை ஆரம்பிப்பதற்கும் எனக்கு உரிமை இருக்கு. இன்னைக்கு நான் கட்சியில மாநில தலைவராக நான் இல்லை. எனக்கு ஓடுவதற்கு நேரம் இருக்கு, மூச்சு விடுறதுக்கு நேரம் இருக்கு, என்னுடைய வேலையை செய்வதற்கு நேரம் இருக்கு, எனக்கு பொருள் ஈட்டுவதற்கு நேரம் இருக்கு, விவசாயம் செய்வதற்கு நேரம் இருக்கு, 4 இடத்துக்கு போறதுக்கு நேரம் இருக்கு, அயன்மேன் போறதுக்கு நேரம் இருக்கு, ஓடுறதுக்கு நேரம் இருக்கு. அதனால இது என்னுடைய நேரம், என்னுடைய வாழ்க்கை, நான் வாழ்றேன். அதே நேரத்தில் மக்கள் முன்பு நிற்கிறேன். அதனால நான் செய்வதில் என்ன தவறுன்னு சொல்லுங்க. இல்லன்னா நீங்க செய்வதில் இதான் தவறுன்னு கை காட்டினா நான் பதில் சொல்றேன். மற்றபடி திமுகவோ வேறு யாரோ ஒருத்தவங்க கை நீட்டி சொன்னால் என்ன தவறு செஞ்சேன்னு சொல்லுங்க. அதனால அப்படித்தான் நான் இருப்பேன். நியாயமான முறையில் நான் பொருள் ஈட்டணும். அதை வைத்து நியாயமான அரசியலை நான் செய்யணும். அதை வைத்து என்னுடைய குழந்தைகள், என்னுடைய குடும்பம் நியாயமான முறையில் வாழணும். என்னுடைய மனைவி வேலைக்கு போறாங்க, என்ன தவறு? வேலைக்கு அவங்க வாழ்க்கை அவங்க வாழ்றாங்க, அவங்க வேலைக்கு போறாங்க. நான் தொழில் செய்யற என்ன தவறு? அதனால எதுவுமே செய்யக்கூடாதுன்னா வீட்டுல கையை கட்டி கொண்டு வாயை பொத்தி கொண்டு சும்மா நான் உட்கார்ந்து இருக்க முடியுமாண்ணா? நீங்களும் தொழில் பண்றீங்க. நான் 10 பேர்த்த சொல்றேன், ஆமா நான் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்றேன், நீங்களும் போடுங்கன்னு சொல்றேன். கையில 1000 ரூபாய் இருக்கா, 10,000 இருக்கா, 25,000 இருக்கா? நானும் படிச்சிருக்கேன், இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், MBA படிச்சிருக்கேன், தலை சிறந்த பல்கலைக்கழகத்தில் படிச்சிருக்கேன். நான் ஸ்டாக் மார்க்கெட்ல போடக்கூடாதா? போடணும், நீங்களும் போடுங்க. இன்னைக்கு இளைஞர்கள் நானே 10 பேர்த்த சொல்றேன், ஸ்டார்ட் அப் பண்ணுங்க, தொழில் பண்ணுங்க, நல்லா சம்பாதிங்க, ஆரோக்கியமா சம்பாதிங்கன்னு சொல்லிட்டு நான் செய்யக்கூடாதா? அதையே நானும் செய்கின்றேன். 4 பேர்த்த வந்து விவசாயம் பண்ணுங்கன்னு சொல்றேன், அதே விவசாயத்தை நானும் பண்றேன். அதனால எதை செய்தாலும் கூட சொன்னாலும் கூட நான் செய்வதை மட்டும்தான் மக்களிடம் சொல்றேன். நான் சொல்றதை மட்டும்தான் நான் செய்யறேன். அதனால பத்திரிகை என்பர்கள் யாராவது அண்ணே இதுல தவறு இருக்குன்னு சுட்டி காட்டுங்க. தவறு இருக்காது. அப்படி எனக்கு தெரியாம யாராச்சும் தவறு செய்திருந்தாலும் கூட திருத்திக் கொள்கின்றோம். ஆனா இதனால மாசு பால் பெற்றுச்சு, இப்படி ஆயிருச்சு, அப்படி ஆயிருச்சுன்னு சொல்லுங்க. அரசுக்கு வரி கட்டுறதுல தவறிட்டேன்னு சொல்லுங்க. நீங்க செய்யக்கூடிய தொழில தர்மம் இல்லைன்னு சொல்லுங்க. நான் செய்யக்கூடிய எல்லா தொழிலும் தர்மம் இருக்கிறது. உப்பு போட்டு சாப்பிட்றவன் நானு. தவறு இருந்தால் சுட்டி காட்டுங்கள். தொழிலே செய்யக்கூடாதுன்னா என்னன்னே நியாயம்? நான் என்ன சாராய கம்பெனி அண்ணே நடத்துறேன்? சாராய கம்பெனி அண்ணே நடத்துறேன்? நான் தொழில் செஞ்சா தானே நான் சாப்பிட முடியும். இங்க வீட்டுல டீசல் போட்டு காலைல உங்களுக்கு வர்றாங்க, எனக்கு நீங்க 3000 ரூபாய் செலவுண்ணா. இன்னைக்கு இப்ப பிளைட்டை பிடிச்சி நான் கோவாக்கு போகணும். கோவா மாநிலத்தினுடைய SIR அதுக்கு நான் தான் பொறுப்பு. லட்சதீப் மாநிலத்துக்கு நான் பொறுப்பு. கேரளா மாநிலத்துக்கு பொறுப்பு. லட்சதீப்புக்கு போயிட்டு வந்தீங்கன்னா பிளைட் டிக்கெட் 60,000 ரூபாய் ஆகும். யார் எனக்கு கொடுப்பா? கட்சியிலிருந்து நான் வாங்க மாட்டேன். 1 ரூபா கூட கட்சியிலிருந்து வாங்கியது கிடையாது. இன்னைக்கு கோவா பிளைட் டிக்கெட் போட்டு போறேன். பணம் யாரு கொடுப்பாங்கண்ணா? யாரு கொடுப்பாங்க? ரோட்ல உட்காந்து பிச்சை எடுக்க முடியுமா? கோயம்புத்தூருக்கு வெளியே கோகுலம் பார்க் ஹோட்டலுக்கு வெளியே அண்ணே நான் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கேன், நான் கோவா மாநிலத்துக்கு பொறுப்பாளர், ஒரு 10 ரூபாய் பிச்சை போடுங்கன்னு சொல்ல முடியுமா? நான் தொழில் செஞ்சுதான் ஆகணும். என் குடும்பத்தை நான் வாழ வச்சு தான் ஆகணும். குழந்தைங்களுக்கு ஃபீஸ் எங்கிருந்து கட்டுவேன்? நான் பாரதிய ஜனதா கட்சி தலைவராக இருக்கேன், 4 பேர் பணம் கொடுங்க அண்ணா. நீங்க புரிஞ்சுக்கண்ணா, இதெல்லாம் என்னுடைய அடிப்படை வேலை. கட்சியில வேலை செய்தாலும் கூட இங்க வந்திருக்கிற ஒருத்தருக்குமே விவசாயி அன்னைக்கு வந்திருக்கிறாங்க, மாசம் ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் செலவாகும்ல. அதை போய் உங்க பாக்கெட்ல பிடுங்குறனா? தவறான நபர்கிட்ட கை நீட்டுறனா? ஏன் தொழில் செய்து நான் சம்பாதித்து என் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைக்கின்றேன். பெருமையா அதை வாழுவேன், பெருமையா தொழில் செய்வேன், பெருமையா அரசுக்கு வரி கட்டுவேன். அதைத்தான் ஒரு இளைஞனுக்கு சொல்றேன். இன்னைக்கு மகாத்மா காந்தி சொல்லி இருக்கிறாங்க, இன்னைக்கு உள்ள நான் பேசினேன். ஒர்க் வித் பிரின்சிபல். ஒரு மரியாதையோடு வேலை செய்யுங்க, அதுல பணம் சம்பாதிங்க, அதுல வாழுங்க. நான் சொல்வதை மட்டும்தான் செய்கின்றேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இன்னும் பல தொழில்கள் ஆரம்பிக்கத்தான் போறேன்.
ஏன்னா எனக்கு இன்னைக்கு நேரம் இருக்கு, என்னால் பல விஷயத்தை செய்ய முடியும். அயன்மேனுக்கு பயிற்சி எடுத்து அயன்மேன் முடிக்கிறதுக்கும் எனக்கு தைரியம் இருக்கு, மன வலிமை இருக்கு, அதுவும் செய்வேன். பல தொழில்கள் நடத்துவதற்கு நேரம் இருக்கு, பல தொழில்களுக்கு நேரம் கொடுக்க முடியும், அதுவும் செய்வேன். அரசியலும் செய்வேன், வீத லீடர்ஸ் ஃபவுண்டேஷனும் நடத்துவேன், இயற்கை விவசாயம் பார்ப்பேன். 24 மணி நேரத்தை கை கடிகாரத்தை கட்டிக்கொண்டு ஓடி வேலை செய்கின்றேன். நீங்களும் அதை செய்யுங்கன்னு சொல்றேன். சோம்பேறியா வீட்டில் உட்காராதீங்க, பல இடத்துக்கு போங்க, பொருள் தேடுங்க, பல ஃபாரின் கண்ட்ரிக்கு போங்க, கத்துக்குங்க, டெக்னிக் கத்துக்குங்க, வந்து இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. அதனால இதுல எங்க தவறாகும்? ஏன்னா அண்ணன் கேட்ட சின்ன கேள்வி தான், இருந்தும் ஏன் பெருசா பதில் சொல்றேன்னா, இதனால ஒரு 4 பேர்த்துக்கு ஊக்கம் அடையட்டும் என்ற காரணத்துக்காக சொல்லுகின்றேன். அதனால் நன்றாக வாழுங்கள், நிம்மதியாக வாழுங்கள், உங்களுடைய சொந்த காசுல வாழுங்க. தவறு செய்யும் போது சுட்டி காட்டுங்க. யாரு வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம். இன்னைக்கு வந்து ட்ரெயின்ல டிக்கெட் கொடுக்காம வந்தவங்க எல்லாம் இன்னைக்கு 7 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க. அந்த மாதிரி நான் சேர்த்திருக்கிறானே, அந்த மாதிரி சேர்த்திருக்கிறானே. முதலமைச்சர் என்ன தொழில் பண்றாரு? இன்னைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எந்த தொழில் பண்றாரு? கையில கடிகாரம் கட்டுறாரு, சாப்பாடு வருது, எங்கிருந்து வருது அவருக்கு? டிஆர் பாலு அவர்கள் மீது டிஃபமேஷன் கேஸ் போட்டிருக்கேன். டிஆர் பாலு அவர்கள் கோர்ட்டுக்கு வரக்கூடிய கார் யார் பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னா கிங்ஸ் கெமிக்கல் பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அவரே கோர்ட்ல போன கிராஸ் எக்ஸாமினேஷன்ல சொல்றாரு, எனக்கும் சாராய ஆலைக்கும் தொடர்பே இல்லைன்னு. ஆனா சைதாப்பேட்டையில 2 முறை டிஆர் பாலு கோர்ட்டுக்கு வந்த அந்த கார் எந்த கம்பெனி பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னா சாராய ஆலை பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அதான் இந்த கிராஸ் எக்ஸாமினேஷன்ல கேட்கலான்னு பார்த்தா எஸ்கேப் ஆகி ஓடிட்டார், வரல, அடுத்ததுக்கு அவர் வருவார். அதனால் என்னை பொறுத்தவரை அந்த மாதிரி நான் பண்றேன்னா, அதனால் நண்பர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது என்னன்னா, உங்க வாழ்க்கையை நான் வாழ்றேன், என்னால யாருக்காச்சும் உபத்திரம் இருக்கா நீங்க கை நீட்டி காட்டுங்க. அண்ணா உங்களால ஒரு பறவைக்கு உபத்திரம், ஒரு மண்புழுவுக்கு உபத்திரம், மண்புழுவுக்கு கூட உபத்திரம் வரக்கூடாது என்பதற்காக இயற்கை விவசாயம் செய்யக்கூடிய மனிதன் நான். அப்ப என்னால யாருக்கு உபத்திரம் வரும்? கை நீட்டி காட்டுங்க. ஏற்கனவே நீங்க வந்து அந்த செலவுகள்லாம் வந்து என்னோட நண்பர்கள் தான் பாத்துக்கிறாங்கன்னு சொல்லிருந்தீங்க. இப்ப முதலீடு செய்வதற்கான பணம் எங்க இருந்து? இல்ல, முதலீடு செய்வதற்கான பணம் அடிப்படை தேவையில்லையா? 5 லட்சம் ரூபாய் முதலீடு பண்றீங்க, அந்த பணம் உங்ககிட்ட இல்லையா? இந்த கம்பெனி என்ன 300 கோடி வச்சா முதலீடு பண்றோம்? அது எல்லாமே ஆன்லைன்ல இருக்கு, போய் ரெஜிஸ்டர் பண்ணி பாருங்க, கம்பெனி ஆக்ட்ல போட்டு பாருங்க, ஷேர் கேபிட்டல் எவ்வளவுன்னு பாருங்க. 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் ஷேர் கேபிட்டல் இருக்கும். அந்த கேபிட்டல் நீங்க போட மாட்டீங்களா? அந்த அளவு கூட எனக்கு தகுதி இல்லையா? அந்த அளவு கூட எனக்கு திறமை இல்லையாங்கன்னா ஒரு 5 லட்சம் ரூபாய் ஷேர் கேபிட்டல் என்னால போட முடியாதா? என் மனைவி வேலை செய்யறாங்க, நான் விவசாயம் பண்றேன், நான் 10 ஆண்டு காலம் காவல்துறையில பணி செஞ்சு நான் சேமிப்பு வச்சிருக்கிறேன், என் குடும்பத்தில் இருக்கிறாங்க, இன்னைக்கு எங்க அப்பா அம்மா விவசாயம் பாக்குறாங்க, இன்னைக்கு ஆடு குட்டி விற்கிறோம், என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் பாக்குறாங்க. அதனால என்னால ஒரு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா கூட என்னால இல்லையா? ரோட்ல இருந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கேன். என்னால ஒரு 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா ஷேர் கேபிட்டல். நீங்க கம்பெனி பத்தி கேட்கறவங்க கம்பெனியுடைய ஷேர் கேபிட்டல் பாருங்க, கம்பெனில முதலீடு எவ்வளவு போட்டிருக்குன்னு பாருங்க. முதலீடு எவ்வளவு இருக்கும் அந்த கம்பெனில? ஷேர் கேபிட்டல் 1.5 லட்ச ரூபா ஷேர் கேபிட்டல். 1.5 லட்ச ரூபாய் ஷேர் கேபிட்டல் போட்டு ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்க முடியாதா? அல்லது 5 லட்ச ரூபாய் போட்டு ஆரம்பிக்க முடியாதா? அல்லது 10 லட்சம் போட்டு ஆரம்பிக்க முடியாதா? அல்லது லோன் வாங்க முடியாதா? அதனால கேள்விகள் என்ன, இது யாரும் 10,000 கோடி 20,000 கோடி கம்பெனி நடத்தல. அது நடத்தினா நான் சந்தோஷப்படுவேன். இன்னும் 20-30 ஆண்டுகள் கழித்து அந்த அளவுக்கு வளர்ந்தால் நான் சந்தோஷப்படுவேன். அரசுக்கு நாங்க வரி கட்டி இருக்கணும், எங்களால் ஒரு 50,000 பேருக்கு வேலை கொடுத்துருக்கணும். சந்தோஷம் தான், அது நடந்தால் நடக்கட்டும், ஆண்டவன் நம்புவோம். அதனால எதுவுமே செய்ய முடியாதுன்னா எப்படிங்கண்ணா? பீகார் எலெக்ஷன் ரிசல்ட் நாளைக்கு வருது, எக்ஸிட் போல்றது வருமா இல்ல தமிழ்நாடுக்கு என்ன மாதிரியான ஒரு? அண்ணா எனக்கு தெரியலங்கண்ணா. இன்னைக்கு வந்து பீகாரை பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொல்லி இருப்பது, பிரசாந்த் கிஷோர் அது வந்து ஒரு 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 மிக முக்கியமான ஒரு மனிதர். அவர் எடுக்கக்கூடிய வாக்கு என்பது மிக முக்கியமான ஒரு வாக்கு. அவர் ஜெயிக்கிறாரோ இல்லையோ, நிறைய இடத்துல வந்து யார் ஜெயிக்க கூடாது என்பதை பிரசாந்த் கிஷோருடைய கட்சி முடிவு செய்யும். இது தமிழகத்தினுடைய அரசியல் களத்துக்கு பீகார் ஒரு முன்னுதாரணமா நான் பார்க்கிறேன். 2026 தமிழகத்தினுடைய தேர்தலுக்கு வந்து அங்கே பிரசாந்த் கிஷோருடைய நடவடிக்கை எப்படி இருந்திருக்கிறதோ தமிழகத்திலும் சிலருடைய நடவடிக்கை அப்படி இருக்க போகுது. புதிதாக கட்சி ஆரம்பிச்சவங்க அவங்க ஓட் கட்டரா வருவாங்களா, ஜெயிப்பாங்களான்னு எனக்கு தெரியாதுங்கண்ணா. அதனால பீகார் எலெக்ஷனை நான் உன்னிப்பா நான் பார்ப்பதற்கான காரணம், அங்க என்டிஏ ஜெயிச்சிரும், எனக்கு அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லைங்கன்னா. பெரிய லெவல் நாங்க ஜெயிப்போம், மாற்று கருத்து இல்ல. ஆனா பீகார்ல பிரசாந்த் கிஷோரை நான் உன்னிப்பாக கவனிப்பது, ஒரு புதிய பிளேயருக்கு மக்கள் எந்த அளவுக்கு வாய்ப்பு கொடுக்கறாங்க, 40 வருஷத்துக்கு கீழே இருக்கிறவங்க எப்படி ஓட்டு போட்டிருக்காங்க, 40 வருஷத்துக்கு மேல இருக்கிறவங்க எப்படி ஓட்டு போட்டிருக்காங்கன்னு பாக்குறோம். அதனால பீகார்ல நடந்திருப்பது தமிழகத்தில் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப அதிகம். குறிப்பா அந்த இன்குபென்ட் பிளேயர், அந்த 3வது வரக்கூடிய மனிதர் 20% தாண்டிட்டாருன்னா பிரச்சனை இல்லைங்கண்ணா. அந்த 3வதாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி 20% தாண்டாம 20%க்குள்ள இருக்கிறாங்கன்னா அந்த கட்சி வெற்றி வாய்ப்பை அந்த கட்சி உறுதி செய்யும். யாரு ஜெயிக்கிறாங்க யாரு தோக்குறாங்க, நம்பர் 1 நம்பர் 2க்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்காது. நம்பர் 3 முடிவு பண்ணுவார் யார் நம்பர் 1 நம்பர் 2. அது பீகார்ல இருந்து நம்ம கிடைக்கக்கூடிய முதல் படிப்பனை, அதை பார்க்கணும். இரண்டாவது, பீகார்ல கிட்டத்தட்ட கடந்த 20 ஆண்டுகள்ல 18 ஆண்டுகள் நிதிஷ்குமார் அவர்கள் முதலமைச்சராக இருந்திருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு மறுபடியும் என்டிஏக்கு வாய்ப்பு வரும் பொழுது மக்கள் எந்த அளவுக்கு ஒரு லீடர்ஷிப்பின் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள் என்பது இரண்டாவது நான் பார்க்கக்கூடிய விஷயம். மூன்றாவது, பாரதிய ஜனதா கட்சி
இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய எக்ஸிட் போலை பார்க்கும் பொழுது ஒரு சரித்திரமாக பீகாரில் அதிகப்படியான எம்எல்ஏக்களை பாரதிய ஜனதா கட்சி வெல்ல இருக்கிறது. இன்னைக்கு எக்ஸிட் போல பார்க்கும் பொழுது இதுவரை எத்தனை எம்எல்ஏக்களை பாரதிய ஜனதா கட்சி வென்றிருக்கிறதோ அதை தாண்டி வெல்லும். அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி பீகார்ல. அதனால இந்த மூன்றையும் நாளைக்கு நான் உன்னிப்பா 14ஆம் தேதி ரிசல்ட் வரும்போது நான் பார்க்க போறேன். இந்த ஃபார்ம்ல வந்து சில குளறுபடிகள் இருக்கு. உதாரணத்துக்கு இப்போ என்னோட ஃபார்ம் நான் ஃபில் பண்றேன்னா என்னோட அப்பா அம்மா வந்து 2002ல எந்த பூத்துல போட்டாங்க, எந்த இடத்துல போட்டாங்க, அந்த இதெல்லாம் டீட்டெயில் கேட்கறாங்க. அது வந்து பெரும்பாலான கண்டுபிடிக்க சிரமம். ஏன்னா பெற்றோர் நல்ல கேள்விங்கன்னா இதை நான் பொதுவான கேள்விங்கிறனால நான் பதில் சொல்றேங்கன்னா, அண்ணா இன்னைக்கு நம்முடைய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரோல், அதாவது தீவிர வாக்காளர் திருத்தம், இந்த படிவம் வந்து நிறைய கன்ஃபியூஷன் இருக்குங்கன்னா, இல்லைன்னு நான் சொல்லல. அது ஆன்லைன்ல ஏகப்பட்ட கன்ஃபியூஷன். அதை வந்து நம்முடைய தலைமை தேர்தல் அதிகாரி உடனடியாக ரெக்டிஃபை பண்ணும் ஆன்லைன்ல. ஆஃப்லைனை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கண்டிப்பா வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், தாய்மார்கள், இளைஞர்கள் யாராக இருந்தாலும் 2002 எஸ்ஐஆர்ல உதாரணத்துக்கு நான் இல்லை, என் பேர் அதுல இல்ல. ஏன்னா அப்ப எனக்கு 18 வயசு பூர்த்தி ஆகலிங்கன்னா என் பேர் என் தொகுதியில இல்ல. இப்ப நான் என்ன செய்யணும்? நான் புதுசா ஒரு ஃபார்மை கொடுக்கணும். என் பேர் 2002 இல்ல அப்படிங்கிறவங்க புதுசா ஒரு ஃபார்ம் 6 கொடுக்கணும். நான் வாக்காளர், என்னை இணைச்சுக்குங்க. இந்த பாருங்க 13 ஐடி கார்டு இருக்கு, அதுல ஏதாச்சும் ஐடி கார்டு நான் கொடுக்கற பாருங்க. எங்க அப்பா 2002 ஃபார்ம்ல இருந்தாரு, எங்க அம்மா 2002 ஃபார்ம்ல இருந்தாங்க, அவங்க அப்படி காட்டணும். இப்ப நீங்க சொல்ற மாதிரி 2002ல இருந்தேன், ஆனா ஒரே குழப்பமா இருக்கு, மாத்தி மாத்தி போட்டு வச்சிருக்காங்க, நான் வீடு மாறிட்டேன், தொகுதி மாறிட்டேன், பூத்து மாறிட்டேன் நீங்க சொன்னீங்கன்னா, உங்க வீட்டுக்கு வர்ற பூத் லெவல் ஆபீசர் BLO அரசாங்க அதிகாரி கையில 2002 புக் இருக்கும், 2002 ஓட்டர் லிஸ்ட் இருக்கும். அதுல தயவு செய்து அதை பாருங்க. நீங்க வெறும் போட்டோ மட்டும் ஒட்டினா போதும். போட்டோ ஒட்டிட்டு 2002 லிஸ்ட்ல உங்க பேர் எங்க இருக்கு பிரிண்ட் ஆயிருக்கும். உங்களுக்கு எந்த பயமும் வேண்டாம். அது BLA பொறுப்பு. நீங்க அதெல்லாம் அது உங்க வேலையே கிடையாது. அது வீட்டுக்கு வரக்கூடிய BLO பொறுப்பு. நான் 2002ல இருந்திருக்கேன், இடம் மாறி இருக்கலாம், என்னுடைய அட்ரஸ் மாறி இருக்கலாம், பூத் மாறி இருக்கலாம், அது BLO பாத்துக்குவாங்க. நீங்க எதுவும் ஒரி பண்ணிக்காதீங்க. ஆனாலும் அந்த எனுமரேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி கையொப்பமோ கையெழுத்தோ போட வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு. என்னை போன்று இல்லாதவர்கள் 2002ல பேர் இல்லாதவங்க அப்படிங்க நீங்க கொஞ்சம் சிறப்பு வேலையை செய்யணும். ஃபார்மை ஃபில் பண்ணணும். 2002ல இருந்தவங்களுடைய கனெக்ஷன் நீங்க எழுதணும். அதுவும் BLO பொறுப்பு. தமிழகத்தில் கிட்டத்தட்ட 5 கோடிக்கு மேல ஃபார்ம் கொடுத்துட்டாங்கன்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்றாங்க, 6.5 கோடி ஓட்டர்ஸ்ல. அதனால் BLOவை பொறுத்தவரை அந்தந்த வீட்டுக்கு வரக்கூடியவங்க தயவு செய்து அதை பார்க்கணும். அதே நேரத்தில் கட்சியின் சார்பாக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக ஒருத்தர் போவாரு, பூத் லெவல் ஏஜென்ட் 2 BLA2 நாம அவங்களுக்கு பேர் வச்சிருக்கோம், எலெக்ஷன் கமிஷன் வச்சிருக்காங்க. அவர்களும் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. ஒரு அரசியல் கட்சி திமுக, அதிமுக, BJP, காங்கிரஸ் யாராக இருந்தாலும் உங்க வீட்டுக்கு ஒரு BLA2 வருவாங்க. அவர்களையும் நீங்க கூப்பிட்டு பயன்படுத்திக்கங்க. BLO ஃபார்மை மட்டும் வாங்கி அரசியல் கட்சிகள் உங்களை வச்சு ஃபில் பண்ணி அரசியல் கட்சியும் போய் BLO ஆபீஸ்ல கொடுக்கலாம். BLO தான் வந்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் யாரும் பயப்பட தேவையில்லை. எல்லோருக்கும் இதுல உத்தரவாதம் இருக்கு. நிறைய குளறுபடிகள் இருக்கு, இல்லை என்று சொல்லல. ஆனா BLO பொறுப்பு 2002ல இருந்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, நீங்க ஃபார்மை மட்டும் ஃபில் பண்ணி கொடுங்க. கரெக்ஷன், அந்த இடம், அட்ரஸ் அதெல்லாம் அவங்க பாத்துக்குவாங்க. 18 வருஷமா BJP வந்து ஆளுக்கு இருக்காரு, அவங்களுடைய கட்சி அலைன்ஸ் BJP இருந்திருக்கு. ஆனா அவ்வளவு லாங் பீரியட் ஆட்சி பண்ணிருந்தாலும் கூட அங்க இருக்க பெரிய டெவலப்மெண்ட் இல்லாம இருக்குங்களா? ஏன்னா அங்க நிறைய இளைஞர்கள் கூலி வேலைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்துருக்காங்க. தெரியலங்கண்ணா, இது ரொம்ப ஒரு டைசி கேள்விங்கண்ணா. அதாவது நிதிஷ்குமார் அவருடைய காலகட்டத்தில் பீகார் வளர்ந்துருக்குன்னா வளர்ந்துருக்கு, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ரோடு முதல்ல இருந்ததை விட அதிகமாயிருக்கு, ஹாஸ்பிட்டல் அதிகமாயிருக்கு, ஸ்கூல்ல டிராப் அவுட் ரேட் குறைஞ்சிருக்கு, அதிக பேர் வந்து இன்னைக்கு வந்து கிராஜுவேட்ஸா மாறி இருக்கிறாங்க, எம்ப்ளாயபிலிட்டி அதிகமாயிருக்கு, இல்லையுமே சொல்லிங்கண்ணா. பட் எப்பொழுதுமே நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், தமிழ்நாடு வளர்ந்திருந்தாலும் ஏன் தமிழ்நாட்டில இருந்து அமெரிக்காக்கு போறாங்க? அப்ப தமிழ்நாடு வளரலின்னு அர்த்தமா? இல்ல சொல்றேன், அதேதான் சொல்றேன். அதனால மக்கள் எப்பொழுதும் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தா போகத்தான் செய்வாங்க, அதை நாம் தடுக்க முடியாது. இப்ப பீகார்ல எனக்கு 400 ரூபா 500 ரூபா தினக்கூலி கொடுக்குறாங்க, தமிழகத்துல 800 ரூபா கொடுக்குறாங்க, வர்றதுக்கு ஆளுக்கு இருக்காங்க. அதனால அது ஒரு பேராமீட்டரா கருத முடியாதுங்கன்னா. தமிழ்நாட்டுல இருக்கே நல்லா இருக்க இருந்தும் சான் பிரான்சிஸ்கோல எனக்கு ஒரு சாப்ட்வேர் வேலை கிடைக்குது, நான் சான் பிரான்சிஸ்கோ போவேன், நிறைய பேர் போறாங்க. அதனால என்னை பொறுத்தவரை பீகார் வளர்ந்திருக்கா? கண்டிப்பா வளர்ந்திருக்கு. தமிழ்நாடு அளவுக்கு வளர்ந்திருக்கா? கண்டிப்பா வளரல, மாற்று கருத்து இல்லை. அதனால் பொறுத்திருப்போம். அந்தந்த மாநிலத்தில் அந்தந்த மக்கள், அந்தந்த அரசியல் கட்சிகள் அவர்களுடைய வேலை அது. அதனால் நிச்சயமாக வருகின்ற காலத்துல இந்தியாவில் மக்கள் எங்கேயும் போகக்கூடாது அப்படிங்கறதும் தவறு. மக்கள் போவாங்க. தமிழ்நாட்டில இருந்து எத்தனையோ பேர் பெங்களூர்ல இருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டு இளைஞர்கள் சென்னையில சாப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கிறத விட
தமிழ்நாட்டு இளைஞர்கள் பெங்களூர்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அதிகமா இருக்காங்க. இது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக், இது ஒரு டேட்டா. கோயம்புத்தூர்ல மட்டுமே 1 லட்சத்துக்கு மேற்பட்டவங்க இன்னைக்கு பெங்களூர்ல இருக்காங்க. இது ஒரு டேட்டா, அதிகாரப்பூர்வமான டேட்டா. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் தமிழ்நாட்டில் சென்னையில சாஃப்ட்வேர் கம்பெனி இருக்கிறத விட பெங்களூர்ல அதிகமா இருக்காங்க. அதுக்காக தமிழ்நாடு வளரவில்லை என்கின்ற அர்த்தம் கிடையாது. சீனியர் பொசிஷன் பெங்களூர்ல இருக்கு. தமிழ்நாட்டில் இன்னைக்கு சீனியர் சாஃப்ட்வேர் பொசிஷன் இல்ல. ப்ராஜெக்ட் மேனேஜர் அதிகமா பெங்களூர்ல இருக்காங்க, அங்க போறாங்க. அதனால நேரடியாக பேசுவது சரியா இருக்காதுங்கன்னா, ஆனாலும் உங்க கருத்தை நான் ஏத்துக்கிறேன். பீகார் இன்னும் வேகமாக விரைவாக வளர வேண்டும் என்பது எல்லோருடைய ஆசை. விளையாட்டுத்துறை சம்பந்தமா சொல்லுங்க. சொல்லுங்க. பண்ணிட்டு வந்திருக்கீங்க. ஆமாங்க. தமிழ்நாடுடைய லெவல் சொல்லுங்க சார். தமிழ்நாடு விளையாட்டை பொறுத்தவரை எப்பொழுதும் சிறந்த ஒரு மாநிலம் தான், எந்த மாற்று கருத்தும் இல்ல. இன்னைக்கு அயன்மேனை பொறுத்தவரை அது கோவால தான் இருக்கு அதிகாரப்பூர்வமாக. இந்தியாவில் ஒரே இடத்துல அது நடத்தப்படுகிறது. என்னுடைய ஆசை தமிழகத்திலும் நடத்தப்பட வேண்டும் என்கின்ற ஆசை. காரணம் நம்மகிட்ட கோஸ்ட் இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா 62 நாட்டில இருந்து வந்திருந்தாங்க. 1400 பேர் பங்கேற்றாலும் கூட 350 பேர் ஃபாரினர்ஸ் வந்திருந்தாங்க. அதனால தமிழ்நாடு அரசும் முயற்சி எடுத்து இது போன்ற நிறைய ஈவெண்ட்டை கொண்டு வரணும். ஒன்று தமிழ்நாட்டு மக்களுக்கு அது ஒரு பெரிய பிராண்டு, கோவாக்கு எப்படி பிராண்டு கிடைச்சிருக்கோ அது ஒன்றுங்கன்னா. இரண்டாவது, என்னை பொறுத்தவரை அரசியல் வந்த பிறகு என்னுடைய ஃபிட்னஸ் கொஞ்சம் போயிருச்சுங்கன்னா கடந்த 5 ஆண்டுகள்ல. இப்போ நான் ஃபுல்லா ஃபிட்டா இருக்கேன்னு நான் சொல்ல மாட்டேங்கன்னா, இது ஒரு முயற்சி, முதல் படி. இந்த அயன்மேன் மூலமாக ஃபிட் ஆகணும், நாம் இன்னும் உடலை தயார்படுத்தணும் அப்படிங்கறக்காக இதுல பங்கேற்றிருக்கேன். இன்னும் அடுத்த ஒரு ஆண்டு முடியும் பொழுது ஃபுல் அயன்மேன் போகணும். ஃபுல் அயன்மேன்னா இன்னைக்கு 2 கிலோமீட்டர் கடல்ல நீந்துறது 4 கிலோமீட்டரா நீந்தணும். 90 கிலோமீட்டர் சைக்கிளிங், 180 கிலோமீட்டர் சைக்கிளிங் பண்ணணும். 21 கிலோமீட்டர் என்பது 42 கிலோமீட்டரா அது மாறணும். என்னுடைய ஆசை அடுத்த கட்டம் அதுக்கு போகணும். இந்தியாவில் ஃபுல் அயன்மேன் இல்ல, ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்கால இருக்கு. சோ எனக்கு ஒரு இலக்கு. அதே போல தனிப்பட்ட முறையில் நேற்று ஒருத்தர் சொன்னார், உங்களை பார்த்தேன் நானும் ஓட ஆரம்பிச்சிட்டேன்னா, இன்னைக்கு 200 மீட்டர் தான் ஓடினார். சந்தோஷம். இன்னைக்கு 200 மீட்டர் ஓடுங்க, நாளைக்கு 300 ஓடுங்க. நான் என்னுடைய ஃபிட்னஸை திரும்ப கொண்டு வரணும் அப்படிங்கறக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கேன். அது ஒரு பெரிய சாதனை இல்லைன்னா, தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் இன்னும் சிறப்பா பண்ணியிருக்காங்க அயன்மேனை பொறுத்தவரை. எனக்கு ரொம்ப தெரிந்த ஒரு நண்பர் காவல்துறையில் இருக்காங்க, பேர் நான் சொல்ல விரும்பல. அயன்மேனை 6 மணி நேரத்தில் முடிச்சிருக்காரு. அதெல்லாம் பெரிய விஷயம். அந்த அளவுக்கு உடம்பு அவருக்கு 6 மணி நேரத்தில் முடிக்கிறதுலாம் ரொம்ப பெரிய விஷயங்கன்னா, எத்தனையோ பிளைட்ல தமிழ்நாட்டு நம்முடைய பசங்களை பார்த்த 7 மணி நேரம், 8 மணி நேரம், 7.5 மணி நேரம், அத்தனை பேர் அவங்கள தொடர்ந்து இந்த பயிற்சியில் இருக்கிறாங்க. அதனால் நிறைய மனிதர்கள் இதுல சாதிக்கணும். இது ஒரு விதமான ஒரு இதுதாங்க. இது ஒரு என்டியூரன்ஸ் ஸ்போர்ட், அவ்வளவுதான். இது ஃபாஸ்ட் ஸ்போர்ட் கிடையாது, என்டியூரன்ஸ். 8 மணி நேரம் உங்க பாடி தாங்குதான்னு பாக்குறீங்க, 8 மணி நேரம் உங்க உடம்பு தாங்குதா அப்படிங்கறக்காகத்தான் இது விளையாட்டு. அதனால என்னுடைய அன்பான வேண்டுகோள், நான் ரொம்ப நாள் கழிச்சு இதெல்லாம் செய்யணும்னு நான் ஆரம்பிச்சிருக்கேன். நீங்களும் ஒரு ஃபிட்னஸ்ல ஏதோ ஒரு இடத்துல ஆரம்பிங்க, சின்னதா ஆரம்பிங்க, பெருசா ஆரம்பிங்க, ஃபிட்டா உடம்பு வச்சுக்கங்க. குறிப்பா பத்திரிகை நண்பர்கள் எல்லாத்தோட உங்களுக்கு இது பொருந்தும். ஏன்னா எலக்ட்ரானிக் இதுலயே இருக்கீங்க, அதிகமா உங்களுக்கு தான் உடல் ரொம்ப கெடும். அதிகமா எனர்ஜியோட இருக்கீங்க, வேவ்ஸோட இருக்கீங்க, இன்டென்சிவான இடத்துல இருக்கிறீங்க. அந்த லைட் எல்லாம் ரொம்ப கெடுதல். அதனால பத்திரிகை நண்பர்கள் நீங்களும் உங்களுடைய உடம்புக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து, பத்திரிகை நண்பர்கள் நீங்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கின்றேன். அவ்வளவுதாங்க. அது பெரிய சாதனைகள் இல்லைங்கன்னா, நிறைய பேர் சாதனை பண்ணிருக்காங்க. என்னுடைய ஆரம்ப முயற்சி, நான் ஃபுல் அயன்மேன் முடிக்கும் பொழுது ரொம்ப பெருமைப்படுவாங்கன்னா, அதுக்கு இன்னும் நான் ஒரு ஆண்டு முழுவதும் பயிற்சி எடுக்கணும். என்னுடைய ஆசை அடுத்த ஆண்டு முடியும் பொழுது ஃபுல் அயன்மேன். எனக்கு இந்தியாவில ஃபுல் அயன்மேன் இல்ல, கோவால பாதி அயன்மேன் தான் இருக்கு, 70.3. அதற்கான பயிற்சியில ஈடுபட்டிருக்கேன். நன்றி. அதிமுக பாஜக கூட்டணியில புதிய கட்சிகள் 7 மாதமாகி சேரவே கிடையாது. எப்படி சார் நீங்க இவ்வளவு பிரச்சனைகள் கூட வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆனா இன்னும் எலெக்ஷன் சூடே பிடிக்கலையா? இப்பதான் நவம்பர்ல இருக்கோம், இன்னும் டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இருக்கு. அதனால பொறுத்துருங்க. இன்னும் மக்கள் இன்னும் தேர்தலுக்கு தயாராகல. இப்பதான் சார் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதனால் டிசம்பர், ஜனவரியை பொறுத்தவரை தேர்தல் ஜுரம் ஆரம்பிக்கும். அன்னைக்கு எல்லாமே சரியான கோணத்துல விழும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த வேர்ல்டு கப் பாத்தீங்கன்னா இந்தியா எல்லா மேட்சும் ஜெயிச்சோம், நான் ஃபைனல் தோத்தோம். அதனால ஃபைனல்ல யாரு ஜெயிக்கிறாங்கிறது முக்கியம். நான் சொல்றது மென்ஸ் வேர்ல்டு கப்புங்கன்னா. ஆனா உமன்ஸ் வேர்ல்டு கப் பாத்தீங்கன்னா 2 மேட்ச் தோத்தாங்க, வெளியே போற நிலைமையில் இருந்தாங்க, ஒரு மேட்ச் ஜெயிச்சாங்க, ஃபைனல் ஜெயிச்சிட்டாங்க. அதனால் அரசியல் ஆட்டத்தை பொறுத்தவரை ஃபைனல்ல ஜெயிக்கணும், அது ரொம்ப முக்கியம். செமிஃபைனல், குவார்டர் ஃபைனலும் முக்கியம் தான். அதனால ஃபைனலுக்கு நம்முடைய என்டிஏ கூட்டணி தயாராகி கொண்டிருப்பதாக நான் பார்க்கின்றேன். அது நவம்பர், டிசம்பர்ல சரியான இலக்கை நோக்கி புதிய கட்சிகள் எல்லோரும் வருவார்கள் என்று நம்புகின்றேன். காலம் வரும் வரை பொறுத்திருப்போம், காத்திருப்போம். கூட்டணியில இருக்கிறதுக்கான பேச்சுவார்த்தை அதிமுக நடத்திட்டு இருக்கிறதா சொல்றாங்க. எனக்கு தெரியாதுங்க, நான் அதிமுக கட்சியை சார்ந்தவன் இல்ல. நான் அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொல்ல முடியாது. நான் தாவேகா கட்சியில் இல்ல, அவங்க என்ன பேசுறாங்கன்னு சொல்ல முடியாது. நான் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கேன். ஆனால் நான் ஏற்கனவே சொன்னது போல நவம்பர், டிசம்பர் வரை பொறுத்திருப்போம், காலம் எல்லாம் கணிந்து வரும். நான் கட்சி தலைவர் இல்லைங்கன்னா, நான் கூட்டணி பொறுப்பாளர் இல்லைங்கன்னா, நான் எம்பாட்டுக்கு எங்கேயோ சுத்திக்கிட்டு 2 வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதனால் கூட்டணியை பற்றி நான் பேசுவது சரியா இருக்காதுங்க. ஆனா டிஆர் பாலு அவர்கள் விசாரணைக்கு ஆஜராகவில்லை. கோர்ட்ல அவங்க லாயர் சொன்ன கருத்து உடம்பு சரியில்லை.
ஆனா டிஆர் பாலு அவர்களை விமான நிலையத்தில் கொஞ்ச நேரத்தில் பார்த்தேன். 2:30 மணிக்கு விமான நிலையத்துக்கு வந்தாரு, சிரிச்சுட்டு போயிட்டு இருந்தாரு. உடம்பு சரியில்லாத மாதிரி எனக்கு தெரியல. அப்புறம் அடுத்த நாள் காலைல பேப்பரை பார்த்தேன், டிஆர் பாலு அவர்கள் கோர்ட் நடக்கும் பொழுது சென்னையில் எங்கேயோ போராட்டம் பண்ணிட்டு இருந்தாருன்னு போட்டோ வேற போட்டிருந்தீங்க. எஸ்ஐஆரை எதிர்த்து டிஆர் பாலு போட்டோ போட்டாருன்னு. அதனால அடுத்த முறை நான் ஜட்ஜு முன்னாடி கேட்கலான்னு இருக்கேன், ஐயா உங்களை ஏமாத்திட்டாங்கன்னு, உடம்பு சரியில்லைன்னு. பேப்பரை பாருங்க, போராட்டம் பண்றாரு. அன்னைக்கு பிளைட்டை பாருங்க, நானே 2 மணிக்கு அவர் ஏர்போர்ட்ல பார்த்தேன், டெல்லிக்கு ஏதோ பிளைட் ஏறிட்டு இருந்தாருன்னு. அதனால் டிஆர் பாலு அவர்களை பொறுத்தவரை இன்னைக்கு குறுக்கு விசாரணை நான் செய்வதற்கு நீதிபதி அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. அதனால் நிச்சயமாக அடுத்த விசாரணை டேட்டுக்கு வருவாருன்னு நான் நம்புறோம். அன்னைக்கு அவரிடம் கேள்விகள் கேட்பதற்கு நான் தயாரா இருக்கேன், கேள்விகள் வச்சிருக்கேன். கேட்ட பிறகு பத்திரிகை நண்பர்களுக்கு நான் ஷேர் பண்றேன் என்ன கேள்விகள் கேட்டோம்னு. அவர் என்ன பதில் சொன்னாருன்னு உங்களுக்கு தெரியத்தான் போகுது. இப்ப நம்ம ஏரியால பெரிய பிரச்சனைங்கன்னா எல்லா முயற்சிகளும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ரோடு கீழே கொண்டு போகணும், ஏற்கனவே போட்டிருக்கக்கூடிய இது முன்னாடி தான் போடணும், புதுசா ஒண்ணு போகக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம பகுதியில் ரியல் எஸ்டேட் ரொம்ப அதிகமாயிருச்சுங்கன்னா, விலை ரொம்ப அதிகமாயிருச்சு, குறிப்பா கொங்கு பகுதியில். அதனால எந்த விவசாயியுமே அரசு கொடுக்கக்கூடிய விலைக்கு அவங்க தயாரா இல்லை. அதுக்குள்ள பைப்பை போட்டு 25 வருஷம் 30 வருஷம் கான்ட்ராக்ட் போட்டு ரைட் ஆஃப் யூஸ் ஆரோக்கியம் கொடுக்கறதுக்கு எந்த விவசாயம் தயாரா இல்லை. இன்னைக்கு நம்ம பகுதி தொழில் பகுதியாக மாறுது. சில இடத்துல பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஏத்துக்கிட்டாங்க, சில இடத்துல வந்து அதனுடைய இன்க்ளினேஷனை மாத்தி ரோடு பக்கத்துல கொண்டு வருவதற்கு. ஏன்னா பல இடத்துல பிரச்சனை நடக்கிறதுனால கேஸ் பை கேஸா நம்ம டீல் பண்ணிட்டு இருக்கோங்கன்னா, எங்களால் என்ன முயற்சி எல்லாம் செய்ய முடியுமோ விவசாய பெருமக்களுக்கு செய்து கொண்டிருக்கின்றோம். ஏன்னா கொங்கு பகுதியில் இது ரொம்ப பெக்யூலியரான ஒரு ப்ராப்ளம். ரியல் எஸ்டேட் விலை ஏறிடுச்சு, அரசு கொடுக்கக்கூடிய பணம் ரொம்ப குறைவா இருக்கு. அதனால விவசாயிகள் தயாரா இல்லை, அதையும் நம்ம ஏத்துக்கணும். இன்னைக்கு விவசாயிகளுக்கு இந்த பகுதியில வருமானமே லேண்ட் விலை ஏறினதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வருமானத்தை பாக்குறாங்க, அதையும் நம்ம மதிக்கணும். அதனால பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து அவர்களோடு நாங்கள் துணை நிற்போம். மருந்து கடை இருக்கு இல்லைங்களா, அந்த கடை மேல நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. கரெக்ட். இது நம்ம ஜி.கே. நாகராஜன் இங்க இருக்கிறாங்க, அவர் சம்பந்தமான விஷயத்தில் உள்ள இறங்கி இருக்கிறாங்கன்னா அது தவறுதான். ஆனா போராடிய விவசாயிகள் மீது பதிவு செய்த வழக்க முதல்ல வாபஸ் வாங்கணும். இது வந்து எப்பொழுதுமே இது வந்து நம்ம குண்டாஸ் திருவண்ணாமலையிலிருந்து பாக்குறோம். அதனால இந்த அரசை பொறுத்தவரை விவசாயிகள் மீது ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மை இருக்கு. முதல்ல வழக்க வாபஸ் வாங்க. அவங்க பஸ்ஸை உடைச்சாங்களா, எரிச்சாங்களா, ஒன்றும் பண்ணல, நியாயமானதான் கேட்டாங்க. மருந்து கடையில தரமான மருந்து கொடுக்கல, தவறான இது கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கறதுக்காக ஒரு போராட்டம். அவங்க மீது நடவடிக்கை எடுங்க. இதையெல்லாம் அரசு செய்யணும். நான் ஏற்கனவே அண்ணனுடைய கேள்விக்கு சொன்ன பதில் கொஞ்சம் லாங் டேர்மா சொன்னாங்கன்னா, இது எதுவுமே செய்யாம விவசாயிகள் மீது வழக்கு போடுவது சரியில்லை. வர்றதில்ல. காரணம் அண்ணா ஒரு நிமிஷம், பிஜேபி சார்பா போராட்டம் ஆர்ப்பாட்டம் எங்களால என்ன முடியுமோ ரெப்ரசன்டேஷன் பிஎம் கிசான்ல கட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. 47 லட்சம் இருந்த தமிழ்நாடு விவசாயிகள் இன்னைக்கு பிஎம் கிசான்ல 20 லட்சத்துக்கு வந்துட்டாங்க, பாதிக்கு பாதி காணாம். ஏன்னா எல்லா மாநிலமும் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க, தமிழ்நாடு மட்டும் வெட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அது உங்களுக்கு தெரியும், கணக்கு என்பது மாநில அரசு மட்டும்தான் கொடுக்கணும், விவசாயம் என்பது மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய விஷயம். தலைகீழா போராடியாச்சு. ஒரு ஆப்ஷன், நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன, நேரடியா பிரதமரே தமிழ்நாட்டை பொறுத்தவரை விவசாயத்தை கண்ட்ரோல் எடுத்து பண்றதுதான். அது தவறு. அரசியலமைப்பு சட்டத்தில் உரிமை இல்லை, மாநில அரசு தான் செய்யணும். அதனால எங்களை பொறுத்தவரை குறிப்பாக நம்முடைய ஆட்சியில அவ்வளவு திட்டங்கள் இந்தியா முழுவதும் விவசாயிகள் பயன்பெற்றிருக்கின்றார்கள். தமிழகம் மட்டுமே அந்த அளவுக்கு பயன்பெறலினா முக்கிய காரணம் ஆட்சியாளர்கள் தான். கடந்த 5 ஆண்டுகள் அவ்வளவு திட்டம் கொண்டு வந்தும் தமிழ்நாட்டுக்குள்ள என்டர் ஆயிருது போக மாட்டேது. இன்னைக்கு உள்ள பேசணும் விவசாயம் அக்ரிகல்ச்சர் ஃபண்ட், அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட், ஏஎஃப் 6000 கோடி ஒதுக்கி இருக்காங்க, 2000 கோடி தான் செலவு பண்ணிருக்காங்க. 1000 கோடி செலவே பண்ணல. மற்ற மாநிலங்கள் செலவு பண்ணிட்டு பணம் கேட்கிறாங்க. அதனால விவசாயத்திற்கு முன்னுரிமை அரசு கொடுக்கணும். ஜேடி அக்ரிகல்ச்சர் விவசாயத்துக்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளை விவசாய வேலை மட்டுமே செய்வதற்கு பயன்படுத்தணும். அது செஞ்சாங்கன்னா பல நல்லது நடக்கும். நாங்களும் காத்திருக்கின்றோம். அப்படின்னு யார் சொல்றாங்கன்னா மச்சானா சார்லஸ் மார்டின் அப்படின்னு சார்லஸ் சொல்றாருன்னா சார்லஸ். ஆனா அந்த குடும்ப பஞ்சாயத்துக்குள்ள நான் போக விரும்பலீங்கன்னா, ஏன்னா ஒருவர் என்று புதுச்சேரியில் அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள், ஒருவர் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனக்கு தெரியல, அவங்க ஈக்குவேஷன் எல்லாம் எனக்கு தெரியலீங்கன்னா அதுக்குள்ள நான் போக விரும்பல. அதனால என்னை பொறுத்தவரை நான் எப்பொழுதுமே அரசியலை பொறுத்தவரை ஒரு கன்சிஸ்டன்சி சித்தாந்தத்தை பார்க்கக்கூடிய ஆள். இன்னைக்கு இங்க, நாளைக்கு இங்க, நாளானைக்கு இங்க, அடுத்த நாள் இங்க, அப்படி தொடர்ந்து பேசுறாங்க அப்படின்னா அவங்க பேச்சில் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான்.
அதனால இன்னைக்கு பொறுத்திருந்து பார்ப்போம். யார் நல்லது செய்யறோம்னு யாரோ சொல்றாங்க, பொறுத்திருந்து பார்ப்போம். நடக்கிறது நடக்கட்டும். பட் குடும்ப பஞ்சாயத்துக்குள்ள நான் போக விரும்பலைங்க. ஸ்ட்ராங்கா இருக்கா சொல்றீங்க தமிழ்நாட்டுல. ஆனா என்டிஆர் அலைன்ஸ் இருக்கக்கூடிய பிரைமரி பார்ட்டி ஏடிஎம்கே வந்து டிசால்வ் ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒரு பிரச்சனைகள் இருக்கு. அது எப்படி கூட்டணி எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கு? ஆனா நான் தான் சொன்னேன், ஃபைனல் ஜெயிக்கிறோன்னே, கப்பு முக்கியம் கோபாலுங்கிற மாதிரி ஃபைனல் ஜெயிக்கணும். அது அண்ணா லீக் மேட்ச்ல ஜெயிச்சுட்டு தான் இருக்கும். அதனால ஏற்கனவே அதுக்கு நான் பதில் சொல்லியிருக்கேங்கன்னா, கொஞ்சம் பொறுத்திருப்போம். நவம்பர் டிசம்பர் ரெண்டுல எல்லாம் சரியாகுங்கண்ணா. நன்றி அண்ணா. வைங்க. நான் ஆம்னி பேருந்துக்கு அறிக்கை கொடுத்துருக்கேன், பாத்துக்கண்ணா. நன்றிங்க.